பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 8வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்பதாக. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஐ ஹவ் கம்பேஷன் ஃபார் பீப்புள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறவர், உங்கள் மேல் மனதுருக்கமுடையவர். அவருடைய மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், உங்கள் தேவைகளை சந்திக்கும். இயேசு இந்த பூமியில் காணப்பட்ட நாட்களில் திரளான ஜனங்கள் அவரண்டை கூடி வந்தார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் வியாதிகளிலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் விடுவிக்கப்படவும் ஆண்டவரண்டை வந்தார்கள். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஆண்டவரண்டை வந்தவர்களுக்கு 3 நாட்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது. அவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் அவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்கள் நிலைமைகளை அறிந்தவர், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர், நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்பதையும் அறிந்தவர். ஆகையால் குறித்த வேளையில் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை மகிழ பண்ணுவார். இயேசுவின் சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி, இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். இதற்கு முன்பு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்ததையும் மீதியானவற்றை 12 கூடை நிறைய எடுத்ததையும் சீஷர்கள் மறந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருந்தும் அவருடைய அற்புதங்களை கண்டிருந்தும் கொஞ்ச நாட்களில் நாம் எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஒரு தேவை, பிரச்சனை என்ற நிலை வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம். தாவீது கோலியாத்தோடு யுத்தம் செய்ய விரும்பின போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்ற வேளையில் தாவீது தான் ஏற்கனவே பெற்ற வெற்றியை குறித்து பேசினார். உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அதுபோல நாமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து பேசுகிறவர்களாகவும் நினைவு கூறுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகத்துவத்தை மறந்து இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என சீஷர்களை பார்த்து, கர்த்தர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடன் நிறைய எடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கரங்களில் காணப்படுவது என்ன? அதை கர்த்தரிடம் கொடுங்கள். அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் அவரால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். இம்மட்டும் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் இனிமேலும் நடத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற நல்ல தகப்பன். உம்முடைய ஜனங்களை குறித்து அதிக கரிசனை உள்ளவர். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் காணப்படுகிற ஏக்கங்கள், வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நீர் மனதுருகி சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதிகளை உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்கி போடுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. இவர்களுக்கு இன்று ஒரு அற்புதத்தை செய்து நீர் மகிழ பண்ணுகிற தயவிற்காய் மீண்டும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை உண்டாக்குவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.